ஸோ அதனால தான் நம்முடைய இந்த மூமெண்ட்டினுடைய கொள்கையே மாறுவோம் மாற்றுவோம். லெட் அஸ் ஆல்சோ சேஞ்ச் டு பிரிங் சேஞ்ச். இந்த ரெண்டையும் செய்வோம். யாரு மீதும் வன்மம் கிடையாது. அதே நேரத்தில் நம்முடைய சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடியவங்க நான் வாரியர்ஸ்னு சொல்லிங்க, யூ ஆர் த சேஞ்ச் ஏஜென்ட்ஸ். என்னை பொறுத்தவரை ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியவங்க நீங்கள். சண்டை களத்தில் சண்டை போடுறது நம்ம வேலை இல்லைங்க, மாற்றத்தை கொடுக்கக்கூடியது நம்முடைய வேலை. கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும் பொழுது கொஞ்சம் சந்தோஷத்தோடு, அதே நேரத்தில் யாரெல்லாம் கைப்பிடிச்சு இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தாங்களோ அவர்களுக்கு நன்றி உணர்வோடு, நம்ம முன்னாடி செல்லக்கூடிய பாதை இதுவரை வந்த பாதையிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு இருந்தாலும் நம்முடைய அனுபவத்தை வைத்து அதற்காக யாரையும் திட்டி தீர்க்கணும்னு அவசியம் இல்லை. சமூக வலைதளத்தில் நாம் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருப்போம். தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை, என்ன கமெண்ட் வேணாலும் யார் வேணாலும் போடலாம், பேசலாம், மைக்கே முன்னாடி இருக்குது, நான் பேசிட்டு போயிடுவேன்னு நினைக்கிறீங்க. பாதிக்கப்படுறவங்க பின்னாடி ஒரு குடும்பம் இருக்குது, குட்டி இருக்குது, குழந்தை இருக்குது, அவங்களுக்கும் ஒரு தனி அடையாளம் இருக்குது. அது என் சைட்லேருந்து தெரியாமல் ஏதாவது தவறு நடந்திருந்தாலும் கூட, என்னை ஆதரித்து செய்பவர்கள் ஏதாவது தவறு செய்திருந்தாலும் கூட அதற்காக இந்த நேரத்தில் நான் மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். இப்போ இருந்து நம்முடைய பாதை, முன்னாடி செல்லக்கூடிய பாதை என்பது மக்களுக்கான பாதை, ஒரு பாசிட்டிவான பாத். காமன் மேன் பாலிடிக்ஸை நம்ம பில்ட் பண்ணுறோம், ஃபவுண்டேஷனோடு மேலே வரப்போகிறோம். தமிழ்நாட்டை எல்லா இடத்திலும் கூட கீழிருந்து மேலே வரை அந்த மாற்றத்தை கொண்டு வர போகிறோம். அதனால தான் நான் இன்ஸ்டாகிராம் லைவ்ல வந்தேன். ஒரு புதிய தலைமுறையை நம்ம அரசியலுக்குள்ள கொண்டு வரணும். அவங்களை ஒதுக்கி வைக்க முடியாது. ஏன் அப்படி ஓட்டு போடுறாங்க, ஏன் அப்படி ஓட்டு போடுறாங்க கேட்க முடியாது. தே ஆர் ஹங்கிரி ஃபார் சேஞ்ச். மாற்றம் வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உடனே நடக்கணும். யூரோப்பியன் கண்ட்ரி போறாங்க, டூர் பார்க்குறாங்க, சோஷியல் மீடியாவில் பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் ஏன் நாளைக்கு காலையில் நடக்கலைங்க? அதே நேரத்தில் நம்முடைய பெரியவர்கள் எத்தனையோ பேர் நான் பார்க்குறேன், வயசான நம்முடைய பெரியவர்கள் நடந்து போறது கூட இன்னைக்கு ஒரு பார்க் நமக்கு கிடையாது. சாயந்தரம் ஆனந்தமா இத்தனை காலமாக உழைத்து விட்டு வீட்டில் இருக்கிறாங்க, ஓய்வெடுக்கக்கூடிய நேரத்தில் கூட ஒரு கிரீன் ஸ்பேஸ் அர்பன் ஏரியாவில் கிடையாது, ரூரல் ஏரியாவில் கிடையாது. இத்தனை 60 ஆண்டு காலம் இந்த நாட்டில் வாழ்ந்தும் கூட கடைசி 20 ஆண்டுகள் நிம்மதியாக இருப்பதற்கான கட்டமைப்பை நம்ம உருவாக்கல. ஸோ எல்லாத்தையும் நம்ம யோசிக்கணும். ஒரு பக்கம் ஜென்சி, ஜென் ஆல்ஃபா யூத் இருக்காங்க, அந்த வேகத்துக்கு தீனி போகணும். இன்னொரு பக்கம் வயதான பெரியவர்கள், முதிர்ச்சி அடைந்தவர்கள், பக்குவப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய கடைசி காலத்தை பக்குவமாக வாழ்வதற்கான வசதியை நாம் ஏற்படுத்தி கொடுக்கணும். அதனால் ரொம்ப நேரம் நான் பேசிக்கிட்டே போலிங்க. அதனால் நிச்சயமாக வருகின்ற காலத்தில் நிறைய பேசுவோம், நிறைய விஷயங்களை நாம் பேசுவோம், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வோம். அதனால் நிச்சயமாக நமக்கு நல்லது நடக்கும். இன்னொரு கேள்வி கேட்டிருக்கீங்க, ஏன்னா நான் பேச பேச அது அப்படியே மேலே வந்துட்டு இருக்கேன், எனக்கு இது புதுசுங்க, அப்படியே நானும் மேனேஜ் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கும் பிரதமருக்கும் இருக்கக்கூடிய முடிவு, நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் நம்முடைய பிரதமர், அந்த கௌரவம் இருக்கும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒரு விஷயத்தை நம்ம டிஸ்அக்ரி பண்ணுறோன்னா கம்பீரமாக ஸ்ட்ரெயிட்டாக நம்ம டிஸ்அக்ரி பண்ணுவோம். 3 மொழி கொள்கை சமீபத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய டைம் டேபிளில் மாற்றம். 2029 தான் 9ஆம் கிளாஸ் பசங்க 3வது மொழியை படிச்சிருக்கூடாது, 2020 மாற்றிய பொழுது நான் குரல் கொடுத்தேன்.